குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹிந்து ஹெட்லைன்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அமெரிக்கன் டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பியோட மதிப்பு வந்து 87 ருபீஸில் இருக்குது. இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் இருக்கிறதுலே ரீசன்ட் டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹை எதனால் அச்சீவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஹையர் ரேட் வந்து குடிச்சிருக்கு, ஹையர் டேரிஃப்ஸ் கொடுத்துருக்காரு. எந்தெந்த நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கனடா, மெக்சிகோ, சைனா. இதை தொடர்ந்து எல்லாத்தோட வேல்யூமே ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இந்தியா வந்து நம்ம வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி வேல்யூ அதிகமாகும் போது இம்போர்ட்ஸ் வந்து கம்மியாகும். பட் அதே டைமில் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னுமே சேலஞ்சிங்காக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை சரி கட்டுறதுக்காக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பாலிசியை மாற்றினோம்னா, அதாவது எங்களோட இப்படி நாங்கள் சில ஸ்கீம்ஸ் எல்லாம் மாற்றினோம்னா அது வந்து சரிப்பட்டு வராது. இந்த காம்படிஷன் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண தான் வேணும். எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் இம்போர்ட்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வெளியிலேருந்து வாங்குற பொருள் அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளோட வியாபாரத்தையும் அதிகரிச்சோம்னா ரெண்டும் சமநிலை அடைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம்.